மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நேம் தெர்மல் இன்ஜினியரிங் 1. லாஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அந்த டாபிக்ல ஒன்றும் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அதாவது ப்ரெஷர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அண்டு ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்னென்ன இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எனர்ஜி ஈக்குவேஷன், நான் எனர்ஜி ஈக்குவேஷன் அதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம். அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q, work done W, internal energy tell you, change in internal energy tell you. இதெல்லாம் எப்படி ஏதாவது ரெண்டு வேல்யூ கொடுத்து அதுலேருந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் கேசஸ் அண்ட் லாஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் கேஸ். பெர்ஃபெக்ட் கேஸ், பெர்ஃபெக்ட் கேஸ்னா என்ன, எதை பெர்ஃபெக்ட் கேஸ் சொல்ல போகிறோம், அதனுடைய லாஸ், அதனுடைய விதிகள் என்னென்ன இருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் கேஸ்னா என்ன, அதுக்குரிய டெஃபினிஷன் பாருங்க. திரவ நிலையிலிருந்து ஆவியாகி நீர் திவலைகள் இல்லாமல் முழுமை பெற்ற நிலையில் உள்ள எந்த ஒரு பொருளும் வாயு எனப்படும். அதாவது ஒரு கேஸை சம் ப்ராசஸ் ஆட் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டா கேஸா மாறிடுச்சு, அதாவது அதுல கொஞ்சம் கூட வேப்பர் இல்லை, நீர் திவலைகள் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல்லானது கேஸ் மாலிகூல்ஸா மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கேஸ், பெர்ஃபெக்ட் கேஸ். எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் மற்றும் ஏர். உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் மற்றும் ஏர். ஓகேங்களா? இதுதான் பெர்ஃபெக்ட் கேஸ். ஒரு லிக்யூடை திரவ நிலையிலிருந்து ஆவியாகி நீர்த்திவலை இல்லாமல் முழுமை பெற்ற நிலையில் உள்ள எந்த ஒரு பொருளும் கேஸ் எனப்படும். தென் வேப்பர்னா என்ன? வேப்பர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திரவ நிலையிலிருந்து ஆவியாகும் போது முழுமை பெறாத நிலையில் உள்ள எந்த ஒரு பொருளும் வேப்பர் எனப்படும். எனவே வேப்பர் ஆனது சில திரவ துளிகளை உள்ளடக்கி இருக்கும். அதாவது ஒரு லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ப்ராசஸ் ஆட் பண்ணும்போது, ஹீட் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கேஸாக மாறக்கூடாது. மாறாமல் அதில் சில லிக்யூட் மாலிகூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, வேப்பர் மாலிகூல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் வேப்பர். ஓகேங்களா? வேப்பர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூடை ஹீட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக கேஸாக மாறாமல் அதில் லிக்யூட் மாலிகூல்ஸ் வேப்பர் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த நீராவி நிலைமையில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் வேப்பர். சில திரவ துளிகளை உள்ளடக்கி இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம், அமோனியா, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கெமிக்கல்ஸ்லாம் என்னது வேப்பருக்கு எக்ஸாம்பிள். பெர்ஃபெக்ட் கேஸ், பெர்ஃபெக்ட் கேஸ் நம்ம பார்க்கணும். எந்த அழுத்தம், அதாவது இதுக்கு முதல்ல பார்த்து பார்த்தீங்கன்னா கேஸோட டெஃபினிஷன். சரிங்களா? இது என்னது கேஸுக்குரிய இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? நம்ம இப்போ பார்க்கறது என்னது பெர்ஃபெக்ட் கேஸ். எந்த அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் பாதிக்கப்படாமல் வாயு விதிகளின்படி செயல்படும் வாயு பெர்ஃபெக்ட் கேஸ் எனப்படும். அதாவது அழுத்தம், வெப்பநிலை இந்த மேஜர் ப்ராப்பர்ட்டினால எந்த ஒரு கேஸுமே பார்த்தீங்கன்னா அதனால பாதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆகும், வேரியஸ் ஆகும். ஒரு ஹீட் பண்ணும்போது, கம்ப்ரஸ் பண்ணும்போது, எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், சம் ப்ரெஷர்லேருந்து சம் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், சம் டெம்பரேச்சர்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்படி மாறுபடும் போது வாயு விதிகளின் படி செயல்படக்கூடிய வாய்ப்பு, அதாவது கேஸ் லாஸை ஒபே பண்ணி போயிடுச்சுனீங்களே, அதுக்கு பேர் தான் அது பெர்ஃபெக்ட் கேஸ். அதாவது பெர்ஃபெக்ட் கேஸ் என்னன்னா கேஸ் லாஸை
படி செயல்படக்கூடிய வாயு தான் என்னது பெர்ஃபெக்ட் கேஸ் எனப்படும். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் ஏர். நார்மலாக இருக்கக்கூடிய ஏர் தான் அது பெர்ஃபெக்ட் கேஸ்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தோம், ரெண்டாவது வேப்பர் என்னன்னு பார்த்தோம், மூணாவது பெர்ஃபெக்ட் கேஸ் என்னன்னு பார்த்தாச்சு. சரிங்களா, இதான் பெர்ஃபெக்ட் கேஸ் குறிய டெஃபினிஷன். பெர்ஃபெக்ட் கேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுத்தம் மற்றும் வெப்பநிலை பாதிக்கப்படாமல் வாயு விதிகளின் படி செயல்படக்கூடிய வாயு தான் அது பெர்ஃபெக்ட் கேஸ். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லாஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் உள்ளது பாயில்ஸ் லா, பாயில் விதி. மாறாத வெப்பநிலையில் கொடுக்கப்பட்ட நிறையுள்ள வாயுவின் கொள்ளளவு அதன் அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். மாறாத வெப்பநிலை என்ன தம்பி? ஏதோ சம் ப்ராசஸ் நடக்குது, கம்ப்ரஷன் ப்ராசஸோ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நடக்குது. அப்படி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல, டெம்பரேச்சர் அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மாறாத வெப்பநிலையில் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல கொடுக்கப்பட்டுள்ள நிறையில் கொடுக்கப்பட்ட வாயுவின் கொள்ளளவு வால்யூம் வந்து அதனுடைய ப்ரெஷருக்கு அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அதான் அந்த கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரெஷர் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் 1/v. அதாவது எதிர் விகிதம் தான். எதிர் விகிதம் வந்துட்டாலே என்னது 1 / v போகணும். சரிங்களா, சப்போஸ் இந்த இடத்துல அவங்க நேர் விகிதம் கொடுத்தா அவங்க இந்த சிம்பிள் போட்டுட்டு நீ v நேராக போட்டால் போதும். எதிர் விகிதம் சொன்னா நீங்க 1/v வந்துருக்கு. சரிங்களா, ப்ரெஷர் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v. இந்த இடத்துல ஈக்குவல் கொண்டு வரும்போது நமக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே முன்னாடி கொண்டு வரணும். சரி, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வரணும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஈக்குவல் போட்டோம்னா இந்த ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வராங்க. ஸோ இந்த 1/vங்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் போகும்போது அது பிவியா மாறுது. பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அல்லது என்ன சொல்றாங்கன்னா P1 V1 ஈக்குவல் டு P2 V2 கான்ஸ்டன்ட். அதாவது ப்ரெஷர் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கும்போது நமக்கு ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு ப்ரெஷர் வால்யூம் அது கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். ஸோ P1 V1 ஈக்குவல் டு P2 V2. அடுத்து செகண்ட் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் லா. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பாயில்ஸ் லா. அது என்ன கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இப்போ பார்க்கக்கூடியது சார்லஸ் லா. இதில் என்ன கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ மாறாத அழுத்தத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நிறையுள்ள வாயுவின் கொள்ளளவு அதன் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். பார்த்தீங்களா, நேர் விகிதம்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு v ஈக்குவல் டு t. அந்த ஈக்குவல் டு கொண்டு வரணும். நமக்கு என்ன பண்ணணும், அந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வரணும். சரி, அதெல்லாம் கான்ஸ்டன்ட் கொண்டு வந்துட்டாங்க, கான்ஸ்டன்ட் எழுதிட்டாங்க. ஸோ ஈக்குவல் டு இந்த பக்கம் t ஆனது இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் வந்தது. ஸோ v/t ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதாவது ஸ்டேஜ் 1ல இருந்து 2வது ஸ்டேஜ் போகும்போது சார்லஸ் லா படி மாறாத அழுத்தத்தில் v/t வந்து கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. ஸோ v1/t1 ஈக்குவல் டு v2/t2 கான்ஸ்டன்ட். இந்த இது பார்த்துக்கோங்க. இது அடுத்து வரக்கூடிய கேஸ் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும், பாயில்ஸ் லா, சார்லஸ் லா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஜூல்ஸ் லா. சரிங்களா, ஜூல்ஸ் லா, ஜூல் விதி அப்படின்னா என்ன? ஒரு பெர்ஃபெக்ட் கேஸினுடைய இன்டர்னல் எனர்ஜி ஆனது அதன் வெப்பநிலையை பொறுத்தே அமையும், அதன் அழுத்தத்தை கனளவையும் பொறுத்தது அல்ல என்பது ஜூல்ஸ் விதியாகும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அந்த கேஸோட இன்டர்னல் எனர்ஜி வந்து அதனுடைய வெப்பநிலையை பொறுத்தே அமையும் சொல்றாங்க. அதாவது இன்டர்னல் எனர்ஜி வந்து எப்போ அதிகமாகும்னா வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்குது, வெப்பநிலை குறையும் போது குறையுது. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து 2வது ஸ்டேஜுக்கு மாறும்போது, இப்போ 1வது ஸ்டேஜ்ல 2வது ஸ்டேஜுக்கு மாறும்போது அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி எதை பேஸ் பண்ணி அமையும் சொல்றாங்கன்னா அதனுடைய டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி அமையும் சொல்றாங்க. இதனது ஜூல்ஸ் லா, ஜூல் விதி. ஓகேங்களா, அதனுடைய அழுத்தத்தையும் கனளவையும் பொறுத்தது கன்சிடர் இல்லை. இதனோட ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து இந்த ஜூல்ஸ் லா வந்து கன்சிடர் பண்ணல. ஓகேவா, என்பதான் அது ஜூல்ஸ் விதி சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், வேல்யூ கண்டுபிடிக்கும் போது சேஞ்ச் இன் எனர்ஜி U2 - U1 ஈக்குவல் டு 1 கான்ஸ்டன்ட் கொண்டு வருவாங்க. ஈக்குவல் டு அப்புறமா கான்ஸ்டன்ட் வருவாங்க இன்ட்டு T2 - T1. ஏன்னா சார் ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு மாறும்போது இன்டர்னல் எனர்ஜி
U2 minus U1. Stage 2ல இருந்து stage 1க்கு அதனுடைய temperature T2 minus T1. ஓகேங்களா? So U2 minus U1 equal to one constant into T2 minus T1. Finally, we get one constant. இந்த constant என்ன பண்றோம்னா நம்ம என்ன பண்றோம் அந்த constant வேல்யூக்கு specific heat value substitute பண்றோம். ஓகேங்களா? Cங்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேங்களா? தென் மாஸ் வந்து இருக்கும்னா 1 kg ஆஃப் கேஸ் எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம் மாஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். மாஸை கன்சிடர் பண்ணும்போது m சேர்த்துக்கணும். ஸோ சேஞ்ச் இன் எனர்ஜி டெல் யூ ஈக்குவல் டு mCV இன்டு T2 minus T1 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல். இதான் ஜூல்ஸ் லா. தென் ரெனால்ட்ஸ் லா. ஃபோர்த் ஒன் ரெனால்ட்ஸ் லா. வெப்பநிலை மாறுபாட்டால் வாயுனுடைய இரண்டு ஸ்பெசிபிக் ஹீட்டுகளான மதிப்பும் மாறாது. என்ன சொல்ல வராங்கன்னா வெப்பநிலை மாறுபாட்டால் வாயுடைய இரண்டு ஸ்பெசிபிக் ஹீட்டுகளான எவ்வளவு என்ன வரும் பார்த்தீங்கன்னா CP அண்ட் CV வரும். ரெண்டு மதிப்பு மாறாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதான ரெனால்ட்ஸ் லா என்ன சொல்றாங்கன்னா ரெனால்ட்ஸ் வெப்பநிலை வேறுபாட்டால் வெப்பநிலை மாறுபாட்டால் வாயுனுடைய இரண்டு ஸ்பெசிபிக் ஹீட்டுகளான ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல கேஸ்ன்னு வந்துட்டா ரெண்டு ஸ்பெசிபிக் ஹீட் வரும் உங்களுக்கு. கேஸ்ன்னு வந்துட்டா என்ன ஸ்பெசிபிக் ஹீட் வரும்? ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அந்த ரெண்டு மதிப்பு என்னது மாறாது சொல்றது தான் என்னது ரெனால்ட்ஸ் லா. இந்த இடத்துல என்ன வரும் பார்த்தீங்கன்னா C∑P இன் மதிப்பும் C∑V இன் மதிப்பும் மாறாது. அவ்வளவுதான். சரியா? அடுத்து நம்ம பார்க்கிறது அவகட்ரோஸ் லா. அவகட்ரோஸ் விதி என்ன பார்த்தீங்கன்னா ஒரே வெப்பநிலையும் அழுத்தமும் உள்ள நிலையில் சம கொள்ளளவு உள்ள வாயுக்களில் அடங்கியுள்ள மாலிகுலின் எண்ணிக்கை சமம் ஆகும். அதாவது வேற வேற கேஸ் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சர் ஒரே ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்னா அதே மாதிரி சேம் வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய மாலிகுல்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் சொல்லக்கூடியதான் அவகட்ரோஸ் லா. ஓகேங்களா? ஸோ கேஸ் லாஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாயில்ஸ் லா பார்த்தோம், அடுத்து சார்லஸ் லா பார்த்துருக்கோம், ஜூல்ஸ் லா, ரெனால்ட்ஸ் லா, அவகட்ரோஸ் லா. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு விதிமுறைகளை வகுத்திருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன். ஒரு கேஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்குரிய ஒரு கேஸ் வந்து ப்ராசஸ் ஆகி மூவ் ஆகும்போது நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைக்குது, அதே மாதிரி ஸ்டேஜ் 2ல இருந்து ஸ்டேஜ் 3க்கு மாறும்போது என்னென்ன கிடைக்குது. இங்க பாருங்க ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இந்த ரெண்டுக்கும் என்ன எந்த லா யூஸ் பண்றாங்கன்னா பாயில்ஸ் லா யூஸ் பண்றாங்க. ஸ்டேஜ் 2க்கும் ஸ்டேஜ் 3க்கு நமக்கு என்ன லா யூஸ் பண்றாங்கன்னா சார்லஸ் லா யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸ்டேஜ் 1லிருந்து ஸ்டேஜ் 2க்கு வாயுவில் ஏற்படும் மாற்றத்திற்கு பாயில்ஸ் லாவை பயன்படுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய என்னது ஸ்டேஜ் 1ல கேஸோட பிரஷர் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P1 V1 கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2ல அந்த கேஸோட பிரஷர் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க PB VPன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ P1 V1 is equal to PP VP. ஓகே, தென் we get VP. VP வெளியே சொன்னது ஈக்குவல் இந்த பக்கம் உள்ள BP வந்து இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். ஸோ VP is equal to P1 V1 divided by BB. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதேபோல் ஸ்டேஜ் 2வில் இருந்து ஸ்டேஜ் 3க்கு வாயுவில் ஏற்படும் மாற்றத்திற்கு சார்லஸ் லாவை பயன்படுத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னா BB TB is equal to V2 T2. Then we get VP is equal to இந்த வகுத்தில் உள்ள TP இங்கிட்டு போகும்போது பெருக்கல வந்துடும், இப்படி பெருக்கல வந்துடும். சரியா? VP is equal to V2 into TB by T2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது எப்படி சார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் என்ன பண்ணணும் பாயில்ஸ் லாவை ஞாபகப்படுத்தணும். பாயில்ஸ் லா என்ன கான்ஸ்டன்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. பாயில்ஸ் லா என்ன பார்த்தோம்? மாறாத வெப்பநிலை டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறும்போது கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னது P1 V1 equal to P2 V2. இதை என்ன பண்றாங்க இங்க அப்ளை பண்றாங்க. பாருங்க ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு பாயில்ஸ் லா. இதான் ஸ்டேஜ் 1 உடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டேஜ் 2 உள்ள ப்ராப்பர்ட்டிஸ்.
So P1 V1 is equal to BP Vp. So Vp is equal to P1 V1 by Vp. Okay. Temperature வந்து மாறாது. பாய்ஸ்லால மாறாத வெப்பநிலையில். ஓகே. இதே போல் ஸ்டேஜ் 2ல இருந்து ஸ்டேஜ் 3க்கு வாயுல இருக்கும்போது என்ன லா யூஸ் பண்றாங்க? சார்லஸ் லா யூஸ் பண்றாங்க. சார்லஸ் லா ஞாபகம் இருக்கா? சார்லஸ் லா என்னது? மாறாத அழுத்தத்தில் V1 by T1 is equal to V2 by T2 equal to constant. அதான் என்ன பண்றாங்க? இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. So ரெண்டாவது ஸ்டேஜ்ல Vp by Tp is equal to மூணாவது ஸ்டேஜ் V2 by T2. இங்க என்ன கான்ஸ்டன்ட்? பிரஷர் கான்ஸ்டன்ட். PVயும் P2வும் சமம் சொல்றாங்க. இங்க T1 T2 சமம். 1 to 2 வந்து T1 T2 சமம். சாரி T1 Tpயும் சமம். இங்க Tp இங்க வந்து பிரஷரும் இந்த பிரஷரும் சமம். ஏன்னா இது சார்லஸ் லா. So P2 is equal to PV. ஓகே. சமன்பாடு 1 மற்றும் 2 ஐ சமன் செய்ய ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணிருக்கோம், ஈக்குவேஷன் 2 ஃபார்ம் பண்ணிருக்கோம். ரெண்டுல என்ன இருக்கு? Vp இருக்கு. இந்த Vp குறிய வேலையை தூக்கி இதுல போட போறோம் அவ்வளவுதான். ஓகே. P1 V1 divided by Vp இந்த வேலையை தூக்கி இங்க போட்டுருக்காங்க. V2 Tp by T2 நமக்கு தெரியும் Tp is equal to T1. ஏன் அப்படி சொல்றோம்னா Tp equal to T1 பாய்ல்ஸ் லா படி. அடுத்து Vp is equal to P2 எதுக்காண்டி? அது சார்லஸ் லா படி. இது அப்ளை பண்றோம். நமக்கு கிடைக்கக்கூடியது P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. Okay. Finally, PV by T is equal to constant. PV by T is equal to constant. ஏன்னா P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. அப்படி வரும்போது ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு மாறும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து PV is equal to T constant. ஓகே. இந்த கான்ஸ்டன்ட் என்ன எடுத்துக்கிறோம்? கேஸ் கான்ஸ்டன்ட் R எடுத்துக்கிறோம். Rங்கிறது என்னது? கேஸ் கான்ஸ்டன்ட். நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா PV equal to RT. Considering mass PV is equal to MRT. இதானது கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் ஆகும். PV is equal to MRT. இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்றோம்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்குறோம். இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் அண்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் உரிய ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா Cp minus Cv equal to R. Cp minus Cv equal to R. Cp minus Cv equal to R. அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா காமா. இந்த காமா என்ன சார்? இது வந்து ஒரு சிம்பல். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ரெண்டு ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட வீதம் Cp suffix Cv இருக்குல்ல, இதோட வீதத்தை குறிக்க காமா யூஸ் பண்றாங்க. ஸோ காமா equal to Cp by Cv. Then Cv is equal to R divided by comma minus 1. Then Cp is equal to comma divided by comma minus 1 into R. ஓகேங்களா? இந்த ஒரு 4 ஃபார்முலாஸ் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். Then finally we என்ன பார்க்க போறோம்னா universal gas constant or molar constant. Universal gas constant or molar constant. வாயுவின் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் என்பது அந்த வாயுவின் கேஸ் கான்ஸ்டன்ட்டையும் மாலிகுலர் வெயிட்டையும் பெருக்க கிடைப்பதாகும். ஒரு வாயுவோட யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும்ல, அதான் என்ன சொல்றாங்க யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் ஃபுல்லா கேஸ் கான்ஸ்டன்ட் என்பது அந்த வாயுவின் கேஸ் கான்ஸ்டன்ட்டையும் மாலிகுலர் வெயிட்டையும் பெருக்க கிடைப்பதாகும். இதனை Ru என குறிப்பார். என்ன சிம்பிள் யூஸ் பண்றாங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்க்கு Ruங்கிற சிம்பிள் யூஸ் பண்றாங்க. அதாவது Ru is equal to R into M ஆகும். Ru is equal to R into M. இங்க Ru இன் மதிப்பு 8314 ஜூல் பெர் கிலோகிராம் மோல் கெல்வின் ஆகும். இது வந்து என்னது ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட். Ruங்கிறது என்னது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8314 ஜூல் பெர் கிலோகிராம் மோல் கெல்வின். இது என்ன எப்படி சொல்லலாம்னா 8.314 ஜூல் கிலோ ஜூலா மாத்திக்கலாம். கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் மோல் கெல்வின் சொல்லுவோம். ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து இது ரிலேட்டடா பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.